இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தற்போதைய அரச சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கையர்கள் ஒருவருக்கொருவர் மிதமிஞ்சிய கரிசரணையை காண்பிக்கின்றனர். இழப்புகளுக்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட தருணத்தில் ஒருமைப்பாடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர் உதவிகள் மற்றும் ஆதரவுமே நாட்டுக்கு இன்றி அமையாததாகும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. டெத்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களில் பல நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தங்களுடைய இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையின் நிலவரம் தொடர்பில் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பல விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. டெக்வா சூறாவளியின் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை மிக மோசமான மண் சரிவு மற்றும் அதிக மழைவீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு என்பன பதிவான நிலையில் இலங்கையின் தற்போதைய நிலவரத்தை உன்னிப்பாக தாங்கள் அவதானித்து வருகின்றோம் என்றும் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்காக அமைய அண்மைய அனர்த்தம் காணப்பட்டிருந்தது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. இவ்வனர்த்தத்தினால பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தும் காணாமல் போயும் இருப்பதுடன் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் மிக நெருக்கமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கமைய கொழும்பில் இருக்கிற ஐநா அலுவலகத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடாக உள்நாட்டு மனிதாபிமான உதவிக்குழு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதுடன் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஐக்கிய நாடுகள் கிளை அலுவலகத்தின் அனுசரணையுடன் கூட்டு உதவி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதோடு உணவு, தூய குடிநீர், சுகாதார மற்றும் தங்குமிட வசதிகள், கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியமான பொருட்கள் உள்ளிட்ட உடனடி அத்தியாவசிய பொருட்களை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான வகையில் கொழும்பில் இருக்கக்கூடிய ஐநா அலுவலகம் துரிதமாக இயங்கி வருகிறது. அது மாத்திரமின்றி ஐநா அலுவலகம் இலங்கை அரசாங்க அதிகாரிகளுடன் இணைந்து உதவிகள் தேவைப்படுவோரை அடையாளம் காண்பதற்கான கூட்டு மதிப்பாய்வையும் முன்னெடுத்து வருகிறது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை இது குறித்து தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சே தற்போதைய அனர்த்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கையர்கள் ஒருவருக்கொருவர் மிதமஞ்சிய கருணையை கருணையை காண்பித்திருக்கிறார்கள். இழப்புகளுக்கும் மீட்சிக்கும் இடைப்பட்ட இந்த தருணத்தில் ஒருமைப்பாடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர் உதவிகள் மற்றும் ஆதரவுமே நாட்டுக்கு இன்றி அமையாததாகும். எனவே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மீட்சியை நோக்கி பயணிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய உதவ வேண்டும், ஒன்றிணைந்து சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி ஐக்கிய நாடுகள் முகவர் அமைப்பான உலக உணவு திட்டத்தினால் அமெரிக்க நிதியுதவியினூடாக கொள்வனவு செய்யப்பட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. டெத்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு இவ்வாறான அனர்த்தத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தங்களுடைய இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டு இந்த நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உதவிகளை வழங்கி வருகிறார்கள் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே உங்களோடு பதிவு செய்திருந்தாலும் மிக மோசமான மனித பேரவலத்துக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கை மக்களுக்கு அவசியமான உடனடி நிவாரணங்களுக்கு பங்களிப்பு செய்கிற வகையில் உள்நாட்டு முகவர் அமைப்புகள் ஊடாக $2 மில்லியன் நிதியுதவியை வழங்குவதாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தது. நிதியின் ஊடாக கொள்ளளவு செய்யப்பட்ட சமையல் உபகரணங்கள், குடிநீர் தாங்கிகள், டீசல்
ஜெனரேட்டர்கள், கூடாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உடனடி நிவாரணங்களை, அதாவது நிவாரணப் பொருட்களை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து முகாமைத்துவ பிரிவிடம் கையளிப்பதாக கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முகவர் அமைப்பான உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் இருக்கக்கூடியது. இதேவேளை அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட சகல குடும்பங்களுடனும் தான் உடனிப்பதாக தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஆஷுசா குபேட்டா இயற்கை அனர்த்தத்தின் விளைவாக இலங்கையின் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் கடந்த கால பாதிப்புகளை கடந்து இந்த முறையும் மலையகம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இதையும் தாண்டி இயற்கை அனர்த்தம் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் ஒன்றிணைத்துள்ள சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கீழ்த்தரமான அரசியல் லாபத்துக்காக செயற்படுகின்றார்கள். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற முயற்சிக்கிறார்கள். ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் மதிப்பில் இருந்து வெகு விரைவில் மீண்டெடுவோம். அரசாங்கத்தை வீழ்த்த முடியாத மக்கள் மோடு உள்ளார்கள் என்று சபையில் முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். நேற்று நாளில் நாடாளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய பெருந்தோட்டத்துறை, சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு, வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினால் தாங்கள் சில அடிப்படை ரீதியிலான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவசர முன்னுரிமை, தற்காலிக தீர்வு மற்றும் நிரந்தர தீர்வு என்ற விடயங்களை அவற்றை முன்னெடுக்கவில்லை. இதன்படி அவசர நிலைமை மற்றும் தற்காலிக தீர்வுகள் தொடர்பில் முதல் கட்டமாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். நாட்டை மீள கட்டியெழுப்புதல் என்பது நிரந்தர தீர்வாக இருக்கும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்கள் இருக்கிறது. இந்த நிலையில வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பாதிப்புகள் அங்கு மிகவும் குறைவாகும். கிளிநொச்சியில சில பிரதேசங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. வவுனியாவின் சில பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், முல்லைத்தீவு நாயனாறு பாலம் சேதமடைந்திருக்குது. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் அதனை சீர் அமைக்கும் பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய தன்னார்வ குழு உள்ளிட்ட சகல தரப்பினரும் வடக்கில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவசர வேலை திட்டத்தின் பல்வேறு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 25 ரூபாய் வழங்குது. பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்குகின்றது. மற்றது பொதுமக்கள், அதாவது எப்போதுமே முகாம்களை தங்கியிருப்பதற்கு விரும்புவதில்லை. கட்டிட ஆய்வு குழுவினர் அவர்கள் வீடு திரும்ப முடியும் என்பதனால உறுதிப்படுத்த வேண்டும். தற்போதைய அண்மையில் போக்குவரத்து வீதிகள் மற்றும் தொலை தொடர்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு தேவையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போது இலங்கை போக்குவரத்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முறையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. கஷ்டமான விடயங்களை முன்னெடுக்கின்றோம். எங்கள் முன்னால் அவரும் சரியானவராக அன்றி மக்கள் முன்னால் சரியானவர்களாக இருக்க வேண்டும். உள்ளூராட்சி தலைவர்கள் தங்களுக்கு நன்றாக உதவுகின்றனர். வடக்கிளையும் பிரதேச சபை தலைவர்கள் எப்படி உதவுகின்றார்கள் என்பது தொடர்பில் பெருமிதம் கொண்டிருக்கின்ற சபை நடவடிக்கைகள் எல்லாம் காணப்படுகிறது. இந்த சவாலை தங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கை அனர்த்தத்தை தொடர்ந்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியாக அரசியல் லாபத்துக்காக கீழ்த்தரமான இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க முயற்சிக்கின்றனர். ஏற்பட்ட அனர்த்த நிலையில பாதிப்புல இருந்து வெகு விரைவில் மீண்டெழுவோம். அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது. பொதுமக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்களுக்கான நிதிகள் போய் சேருகின்றது. அதையும் தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு நிதி போய் சேரப்போகிறது. இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நிவாரணங்கள் உரிய இடத்துல சேரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு அறிவித்தல் ஊடாகவோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் இந்த பணியாளர்களை அணுகுகின்ற பொழுது அனைத்து விதமான உதவி திட்டங்களும் உங்களிடத்தில் சேரும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.